ஓம் சாந்தி. இன்றைய முரளி 21 ஜூன் 2024. இனிய குழந்தைகளே, தேவராவதற்கு முன்னர் நீங்கள் நிச்சயம் பிராமணர் ஆக வேண்டும். பிரம்மாவின் வாய்வழி குழந்தைகளே உண்மையான பிராமணர்கள். அவர்கள் ராஜயோக கல்வி மூலமாக தேவர்கள் ஆகிறார்கள். கேள்வி: மற்ற எல்லா சத் சங்கங்களை விட உங்கள் இந்த சத் சங்கம் எந்த விஷயத்தில் வித்தியாசமானது? பதில்: மற்ற எல்லா சத் சங்கங்களிலும் எந்த குறிக்கோளும் இருப்பது இல்லை. சொத்து சுகங்கள் போன்ற எல்லாவற்றையும் இழந்து அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த சத் சங்கத்தில் நீங்கள் அலைவது இல்லை. இது சத் சங்கமாக இருப்பதோடு பள்ளிக்கூடமாகவும் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள், அலைய மாட்டார்கள். படிப்பு என்றால் வருமானம். எந்த அளவு நீங்கள் படித்து தாரணை செய்து பிறரை செய்ய வைக்கிறீர்களோ அந்த அளவு வருமானம் கிடைக்கும். இந்த சத் சங்கத்திற்கு வருவது என்றாலே லாபமே லாபம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளே, இந்த காதுகள் மூலமாக கேட்கிறீர்கள். தன்னை ஆத்துமா என்று உணருங்கள் என எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். இதை அடிக்கடி கேட்பதால் புத்தி அலைவது நின்று ஸ்திரம் ஆகிவிடும். தன்னை ஆத்துமா என்று உணர்ந்து அமருவீர்கள். தேவராக மாறுவதற்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்து இருக்கிறீர்கள். நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், பிராமணர்கள். நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? பிராமணரில் இருந்து தேவராக மாறுகிறோம். ஒரு குழந்தை கல்லூரிக்கு சென்றால் நான் இப்பொழுது படித்து இன்ஜினியர், டாக்டர் ஆவேன் என்று நினைப்பார். அமரும்போது உடனே புரிந்து கொள்வார். பிரம்மாவின் குழந்தைகள் நீங்களும் பிராமணர்களாகும்போது நாம் பிராமணரிலிருந்து தேவராக ஆவோம் என்று உணர்கிறீர்கள். மனிதரிலிருந்து தேவதை என்று பாடப்பட்டு இருக்கிறது. எனினும் யார் ஆகிறார்கள்? இந்துக்கள் எல்லோரும் தேவர்கள் ஆவது இல்லை. உண்மையில் இந்து என்று ஒரு தர்மமே இல்லை. ஆதி சனாத்தனம் ஒன்றும் இந்து தர்மம் இல்லை. இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார் என்று யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். அப்போது குழப்பம் அடைவார்கள். இப்படி அறியாமையில் பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருப்பவர்கள் தம்மை இந்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையில் இதன் பெயர் பாரதம். இந்தியா கிடையாது. பாரத கண்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்திய கண்டம் என்று சொல்வது இல்லை. இது பாரதமாகவே இருக்கிறது. இது என்ன கண்டம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்பவித்திரமாக இருக்கும் காரணத்தால் தம்மை தேவர் தேவி என்று உணர முடிவது இல்லை. தேவி தேவர்கள் பவித்திரமாக இருந்தார்கள். இப்போது அந்த தர்மமே இல்லை. மற்ற எல்லா தர்மங்களை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள். புத்தருடைய பௌத்த தர்மம், ஆப்ரகாமுடையது இஸ்லாம் தர்மம், கிறிஸ்துவோடையது கிறிஸ்துவ தர்மம். மற்றபடி இந்து தர்மத்தை சேர்ந்தவர் யாரும் இல்லை. இந்த இந்தியா என்ற பெயரையும் வெளிநாட்டவரே வைத்தார்கள். பதித்தமாகிவிட்ட காரணத்தால் தம்மை தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைக்க முடியவில்லை. தேவி தேவர் தர்மமே ஆதி சனாத்தன தர்மம். பழையதிலும் பழையது என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆரம்ப தர்மம் என்னவாக இருந்தது? தேவி தேவர். இந்து என்று சொல்ல மாட்டார்கள். இப்போது நீங்கள் பிரம்மாவால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பிராமணர்கள் ஆகிவிட்டார்கள். பிராமணர்களில் இருந்து தேவராக மாறுவதற்கு படிக்கிறீர்கள். அதற்காக இந்துவிலிருந்து தேவராக மாறுவதற்காக படிக்கிறீர்கள் என்பது கிடையாது. பிராமணர்களிலிருந்து தேவர்களாக மாறுகிறீர்கள். இதை நல்லபடியாக தாரணை செய்ய வேண்டும். இப்போது எண்ணற்ற தர்மங்கள் இருக்கின்றன, அதிகமாகிக் கொண்டே போகின்றன. எப்போது எங்கே சொற்பொழிவு ஆற்றினாலும் இது புரிய வைப்பது நல்லது. இப்போது இருப்பது கலியுகம். எல்லா தர்மங்களும் இப்போது தமோ பிரதானமாக இருக்கின்றன. சித்திரங்களை வைத்து நீங்கள் புரிய வைத்தால் நான் இன்னார் இப்படி இருக்கிறேன் என்ற அவர்களின் அகந்தை முறிந்துவிடும். நாம் தமோ பிரதானமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து பிறகு இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என்பதை காட்ட வேண்டும். நாளுக்கு நாள் சித்திரங்களும் அழகாகி கொண்டே போகின்றன. அப்படி பள்ளியில் மேப்புக்கள் குழந்தைகளின் புத்தியில் இருக்கும். உங்கள் புத்தியில் இவை இருக்க வேண்டும். இவை நம்பர் 1 மேப்புகள் இருக்கின்றன.
மேலே திரிமூர்த்தியும் இருக்கிறது. சத்தியுகம் கலியுகம் என்ற 2 உலக உருண்டைகளும் இருக்கின்றன. இப்போது நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இந்த பழைய உலகம் அழிந்துவிடும். ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுகிறது. நீங்கள் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள். இந்து என்று ஒரு தர்மமே கிடையாது. சந்நியாசிகள் எப்படி இருக்கும் இடமான பிரம்மத்தை ஈசன் என்று நினைக்கிறார்களோ அப்படி இந்தியாவில் இருப்பவர்கள் தம்மை இந்து தர்மத்தை சேர்ந்தவர்களாக நினைக்கிறார்கள். அவர்களிடம் வித்தியாசம் இருக்கிறது. அவர்களிடமும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களிடமும் வித்தியாசம் இருக்கிறது. தேவி தேவர் என்ற பெயர் மிக உயர்ந்தது. இவர் தேவதை போல இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். யாரிடம் நல்ல குணங்கள் இருக்குமோ அவரை பார்த்து இவரிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இந்த ராதாகிருஷ்ணரே சுயம்வரத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். அவர்களை விஷ்ணு என்று சொல்கிறார்கள். சித்திரம் எல்லோருக்கும் இருக்கிறது. எனினும் யாரும் அறியவில்லை. குழந்தைகள் உங்களுக்கு இப்பொழுது தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையே எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். அதாவது தந்தையையே எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். வாயில் பகவான் என்ற வார்த்தை வராமல் எந்த மனிதரும் இருப்பது இல்லை. இப்போது பகவானை நிராகாரர் என்று சொல்கிறார்கள். நிராகாரத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறீர்கள். கல் புத்தியில் இருந்து தங்க புத்தி உடையவராக மாறுகிறீர்கள். இந்த ஞானம் பாரதவாசிகளுக்காகவே இருக்கிறது. மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்காக இல்லை. மற்றபடி இவ்வளவு விருத்தி எப்படி ஏற்படுகிறது, மற்ற கண்டங்கள் எப்படி வருகின்றன என்பதை நீங்கள் புரிய வைக்கலாம். அங்கே பாரத கண்டத்தை தவிர மற்ற எந்த கண்டமும் இருக்காது. இப்போது அந்த ஒரு தர்மம் இல்லை. மற்ற எல்லாம் நிற்கின்றன. ஆலமரத்தின் உதாரணம் மிக சரியாக இருக்கிறது. ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தின் அடிமரமே இல்லை. மற்ற முழு மரமும் இருக்கிறது. அதனால் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் இருந்தது என்று சொல்வார்கள். இந்த தர்மம் என்று சொல்ல மாட்டார்கள். இப்போது நீங்கள் பிராமணர்களாக மாறி இருக்கிறீர்கள். தேவர்களாக மாற வேண்டும் என்றால் நிச்சயம் முதலில் பிராமணர்கள் ஆக வேண்டும். சூத்திரவர்ணம் பிராமண வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. சூத்திர டைனாஸ்டி என்று சொல்ல மாட்டார்கள். ராஜாக்களும் ராணிகளும் இருக்கிறார்கள். முதலில் தேவி தேவர்கள் மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள். இங்கே இருப்பவர்கள் இந்து மகாராஜா மகாராணி. ஒரு பாரதமே இருக்கிறது. பிறகு அவர்கள் எப்படி வெவ்வேறாக மாறினார்கள்? அவர்களின் பெயர் அடையாளங்களையே காணாமல் செய்துவிட்டனர். சித்திரங்கள் மட்டும் இருக்கின்றன. நம்பர் 1 இருப்பது சூரிய வம்சம். இப்பொழுது நீங்கள் சூரிய வம்சியாக மாறுவதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். இது ராஜயோகம். நாம் இப்படி லட்சுமி நாராயணர் ஆவோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. நம்மை மகாராஜா மகாராணியாக மாற்றுவதற்கு தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்கிறது. இது சத்திய நாராயணரின் மிக உண்மையான கதையாக இருக்கிறது. முன்னர் ஜென்மங்களாக நீங்கள் சத்திய நாராயணரின் கதையை கேட்டு வந்தீர்கள். எனினும் அது ஒன்றும் உண்மையான கதை இல்லை. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஒருபோதும் தேவர்களாக மாற முடியாது. முக்தி ஜீவன் முக்தி பெற முடியாது. எல்லா மனிதர்களும் நிச்சயம் முக்தி ஜீவன் முக்தி பெறுகிறார்கள். இப்போது எல்லோரும் பந்தனத்தில் இருக்கிறார்கள். மேலிருந்து ஒரு ஆத்மா இன்று வந்தாலும் ஜீவன் முக்தியில் வரும். ஜீவ பந்தனத்தில் வராது. பாதி நேரம் ஜீவன் முக்தியிலும் பாதி நேரம் ஜீவன் பந்தத்திலும் போகும். அதாவது ஜீவன் பந்தனத்திலும் போகும். இப்படி இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டு உள்ளது.
இந்த எல்லையற்ற விளையாட்டில் நாம் எல்லோரும் நடிகர்களாக இருக்கிறோம். இங்கே பாகத்தை நடிக்க வருகிறார்கள். ஆத்மாக்கள் நாம் இங்கே இருப்பவர்கள் அல்ல. எப்படி வருகிறோம் என்ற எல்லா விஷயங்களும் புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மாக்கள் இங்கேயே மறுபிறவி எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை முழு உலகின் வரலாறு, புவியியல், குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை மேலே அமர்ந்து என்ன செய்கிறார் என்ற எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்களை துச்ச புத்தி உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது தந்தை உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். ஏழைகளாக சாதாரணமாக இருக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சுத்த புத்தியோடு இருக்கிறீர்கள். பவித்திரமானவர்களை சுத்தமானவர்கள் என்று சொல்கிறார்கள். துச்ச புத்தி உடையவர்கள் அப்பவித்திரமாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் என்னவாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். பள்ளிக்கூடத்திலோ படிப்பால் உயர்ந்த பதவி பெற முடியும். உங்கள் படிப்பு மிக உயர்ந்தது. அதன் மூலம் நீங்கள் அரச பதவி பெறுகிறீர்கள். அவர்கள்தான் புண்ணியம் செய்வது ராஜாவிடம் பிறவி எடுக்கிறார்கள். புண்ணியம் செய்வதால் ராஜாவிடம் பிறவி எடுக்கிறார்கள். பிறகு ராஜா ஆகிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த படிப்பால் ராஜா ஆகிறீர்கள். நான் குழந்தைகள் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்று தந்தையே சொல்கிறார். தந்தையை தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. தந்தையே உங்களுக்கு ராஜயோக கல்வியை கற்பிக்கிறார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற வேண்டும் என்பதற்காக தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நிராகார தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் பவித்திரமாக மாறிவிடுவீர்கள். அடுத்து சக்கரத்தை அறிவதால் சக்கரவர்த்தி ராஜாவாக சத்தியுகத்தில் ஆவீர்கள். இதை புரிய வைப்பது மிக எளிது. இப்போது யாரும் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. எல்லோரும் மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்று விட்டார்கள். நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மற்ற தர்மங்களுக்கு எத்தனை பேர் சென்று விட்டார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பௌத்தர்கள், முஸ்லீம்கள் என எண்ணற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். கத்தி முனையிலும் முஸ்லீம்களாக மாறப்பட்டார்கள். பலர் பௌத்தர்களாகவும் மாறிவிட்டார்கள். ஒரே ஒரு சொற்பொழிவில் ஆயிரக்கணக்கில் பௌத்தர்களாக மாறிவிட்டார்கள். கிறிஸ்துவர்களும் வந்து சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள். எல்லோரையும் விட அதிக மக்கள் தொகை இந்த நேரம் அவர்களுடையதாக இருக்கிறது. இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் முழு சிருஷ்டி சக்கரமும் சுற்றி கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் சுய தரிசன சக்கரதாரிகள் என்று தந்தை சொல்கிறார். விஷ்ணுவிடம் சுய தரிசன சக்கரத்தை காட்டுகிறார்கள். விஷ்ணுவிற்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. சுய தரிசன சக்கரதாரி என்று கிருஷ்ணரையோ அல்லது நாராயணரையோ சொல்கிறார்கள். அவர்களிடையே என்ன சம்பந்தம் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். இந்த மூவரும் ஒருவரே. உண்மையில் இந்த சுய தரிசன சக்கரம் பிராமணர்கள் உங்களுக்காக இருக்கிறது. ஞானத்தால் சுய தரிசன சக்கரதாரி ஆகுகிறீர்கள். மற்றபடி சுய தரிசன சக்கரம் ஒன்றும் கொல்வதற்கோ வெட்டுவதற்கோ இருப்பது இல்லை. இது ஞானத்தின் விஷயம். இந்த ஞானத்தின் சக்கரம் உங்களிடம் எவ்வளவு சுற்றுமோ அவ்வளவு உங்கள் பாவங்கள் பஸ்மமாகும். மற்றபடி தலையை வெட்டுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது. சக்கரம் ஒன்றும் வன்முறைக்காக இல்லை. இந்த சக்கரம் உங்களை அகிம்சையாளராக மாற்றுகிறது. எங்குள்ள விஷயத்தை எங்கே எடுத்து சென்று விட்டார்கள்? இதை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் ஆத்மாக்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். முதலில் தான் ஆத்மா என்பதையும் நீங்கள் மறந்து இருந்தீர்கள். ஆத்மாவையோ ஆத்மா என்று சொல்கிறார்கள். பரமாத்மாவை கல்லிலும் மண்ணிலும் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள். ஆத்மாவின் தந்தைக்கு எவ்வளவு நிந்தனை செய்து இருக்கிறார்கள்.
தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கல்லிலும் மண்ணிலும் அணுவிலும் இருக்கிறது என்று ஆத்மாவை ஒருபோதும் சொல்வது இல்லை. விலங்குகளின் விஷயமே வேறு. படிப்பு எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிறது. நாம் இத்தனை பிறவிகள் இப்படி எடுத்தோம் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். 84 பிறவிகளை முடித்து இருக்கிறீர்கள் மனிதர்கள். மற்றபடி 84 லட்சம் எல்லாம் கிடையாது. மனிதர்கள் எவ்வளவு அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். அதனால்தான் ஞான சூரியன் உதயமாகும் பொழுது அஞ்ஞான இருள் மறைகிறது என்று சொல்லப்படுகிறது. அரை கல்பம் துவாபர் கலியுகங்களில் இருளாக இருக்கிறது. அரை கல்பம் சத்தியுகம் திரேதாவில் வெளிச்சமாக இருக்கிறது. பகல் மற்றும் இரவு, இது வெளிச்சம் மற்றும் இருளின் ஞானம். இது எல்லையற்ற விஷயம். அரை கல்பம் இருளில் எவ்வளவு தடுமாறினீர்கள், அதிகமாக அலைந்து திரிந்தீர்கள். பள்ளிக்கூடத்தில் எதை படிக்கிறார்களோ அதை அலைவது என்று சொல்வது இல்லை. சத் சங்கங்களில் மனிதர்கள் எவ்வளவு அலைகிறார்கள், அதனால் எந்த வருமானமும் கிடைப்பது இல்லை. இன்னமுமே நஷ்டமே ஏற்படுகிறது. அதனால் அதை அலைவது என்று சொல்லப்படுகிறது. அலைந்து சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஏழைகள் ஆகிறார்கள். இப்போது இந்த படிப்பில் எந்த அளவு நல்லபடியாக தாரணை செய்து பிறரை செய்ய வைப்பீர்களோ அந்த அளவு லாபமே லாபம். பிராமணர்களாக மாறியதால் லாபமே லாபம். பிராமணர்கள் நாம் சொர்க்கவாசிகளாக மாறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லோரும் சொர்க்கவாசிகளாக மாறுவார்கள். எனினும் நீங்கள் அதில் உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். இப்போது உங்கள் எல்லோருக்கும் வான்பிரஸ்த நிலையாக இருக்கிறது. பாபா எங்களை வான்பிரஸ்திற்கு அல்லது பவித்திர உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று தாமே சொல்கிறீர்கள். அது ஆத்மாக்களின் உலகம், நிராகார உலகம். எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. இங்கே சுற்றி வலம் வருவதற்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது. அங்கே இந்த விஷயம் கிடையாது. சரீரம் இல்லை, பாகம் இல்லை. நட்சத்திரத்தைப் போல ஆத்மாக்கள் நிற்கும். இது இயற்கை. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி நிற்கின்றனவோ அப்படி ஆத்மாக்களும் பிரமதத்துவத்தில் தமது ஆதாரத்தில் இயற்கையாக நிற்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஞானத்தை சிந்தனை செய்து சுய தரிசன சக்கரதாரியாக மாற வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி பாவங்களை வெட்ட வேண்டும். இரட்டை அகிம்சையாளராக மாற வேண்டும். 2. உங்கள் புத்தியை சுத்தமாக பவித்திரமாக மாற்றுவதற்கு ராஜயோக கல்வியை கற்க வேண்டும். உயர்ந்த பதவி பெற வேண்டும். நாம் சத்திய நாராயணரின் கதை கேட்டு மனிதர்களில் இருந்து தேவராக மாறுகிறோம் என்ற மகிழ்ச்சி மனதில் சதா இருக்க வேண்டும். வரதானம். மனம் புத்தியை கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியங்களில் ஈடுபடுத்தும் நிரந்தர யோகி ஆகுக. நிரந்தர யோகியாக மாறுவதற்கு, அதாவது சுயராஜ்ய அதிகாரி ஆவதற்கு மனமும் புத்தியும் விசேஷ சாதனங்களாக இருக்கின்றன. மந்திரமே மன்மனா பவ என்று இருக்கிறது. யோகத்தை புத்தியோகம் என்று சொல்கிறார்கள். இந்த விசேஷ ஆதார தூண்கள் உங்கள் அதிகாரத்தில் இருந்தால், அதாவது கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியங்களை செய்தால், எந்த எண்ணத்தை எப்போது எழுப்ப வேண்டுமோ அப்படி எழுப்ப முடிந்தால், எங்கே புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கே ஈடுபடுத்த முடிந்தால், ராஜா உங்களை புத்தி அலைய விடாமல் விதிப்படி காரியத்தை செய்ய வைக்கும். அப்போது நிரந்தர யோகி என்று சொல்வார்கள். ஸ்லோகன். மாஸ்டர் உலக ஆசிரியர் ஆகுங்கள்.
நேரத்தை உங்கள் ஆசிரியராக மாற்றாதீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.